Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல TNPSC யோட லேட்டஸ்ட் சிலபஸ் 2019 ஓட சிலபஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் லெசனா மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்னால 6th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் டேர்ம்ஸ், அதாவது மோஷன் ரிலேட்டடான பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் அதோட டெஃபினேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் force and motion. So force and motion இந்த லெசன் என்ன முழுக்க நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மோஷன்னா என்ன, ரெஸ்ட்னா என்ன. அதாவது ஒரு பாடி ஆர் ஆப்ஜெக்ட் எந்த நிலையில இருக்கு, ஒண்ணு நிலையான தன்மையில இருக்கா இல்ல நிலை இல்லாமல் இருக்கா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த மோஷன் கீழே வர கிளாசிபிகேஷன், இது எப்படிலாம் வகைப்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஒரு பொருள் மோஷன்ல இருக்குன்னா அந்த பொருள் வந்து மூமெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். மோஷன்னா ஒண்ணு இல்லைங்க, மூமெண்ட். ஒரு பொருள் மூமெண்ட்ல இருந்துச்சுனாலே அது வந்து நம்ம மோஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த மூமெண்ட் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒண்ணு நேரா நீர் வெளியில போலாம், இல்ல ஒரு கர்வ் பார்த்தா போலாம், இல்ல வளைஞ்சு நெளிஞ்சு போலாம். இந்த மாதிரி ஒரு சில கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ வாங்க லெசனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மோஷன் அண்ட் ரெஸ்ட். ஸோ ரெண்டுக்குமான டிஃபரன்சியேஷன் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக புஷ் அண்ட் புல், இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்திருக்காங்க. புஷ் அண்ட் புல், தள்ளு இல்லைன்னா இழு, இது ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். இப்போ ஒரு ஷோருமே போறோம்னா புஷ் அண்ட் புல் இருக்கும். சடனா நமக்கு எதுவுமே தோணுது, புஷ்ஷுக்கு பெலா புல் பண்ணிடுவோம், புல்லுக்கு பெலா புஷ் பண்ணிடுவோம். அதுக்கான சில ஆக்டிவிட்டியா வந்து சில்ட்ரன்ஸ்க்கு புரியுற மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன புஷ் எது புல் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்றதுக்காக ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பொருள் மோஷன்ல இருந்துச்சுன்னா அது அந்த இடத்துல, அதாவது பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்காது. இங்க எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மேல இருக்க புக்கை வந்து இது மோஷன்ல இருக்கா ரெஸ்ட்ல இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் இன் ரெஸ்ட். ஏன்னா அந்த இடத்துலதான் இருக்கும் அன்டில் யாராவது தள்ளி விடுற வரைக்கும். ஏதாவது தள்ளி விடுறதுனா யாராவது ஃபோர்ஸ் அப்ளை பண்ற வரைக்கும் அது அதே இடத்துலதான் இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்தோம்னா நமக்கு மோஷனோட டெஃபினிஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பொருள், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ல மூமெண்ட்ல இருந்துச்சுன்னா, அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுச்சுன்னா அந்த பொருள் மோஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அது நகராம ஸ்டேஷனரியா இருந்துச்சுன்னா ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம பஸ்ல போகும்போது பாக்குறது, அந்த மாதிரி ஒரு சில ரியல் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் விட்டுலாம். அடுத்து மெயினான ஒரு ரீசனிங் கொஸ்டின் இதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ஈவெண்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காது. இப்ப இந்த பிக்சர் பார்த்தோம்னா நமக்கு இவரு போட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு, போட்ல மூவ் பண்ணிட்டு போறாரு அந்த நதியில. இப்ப அந்த நதியை வச்சு பார்க்கும்போது இவரோட போட் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கு. அதுவே இந்த போட்டை வச்சு பார்க்கும்போது இவர் வந்து ஒரே இடத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ இவர் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the man in the boat is moving with respect to the bank of river. ஸோ போட்ல உட்கார்ந்துருக்கிற அவரு வித் ரெஸ்பெக்ட் டு இதை கருதி, அதாவது ரிவரை கருதி பார்க்கும்போது இவர் வந்து மூவ்மெண்ட்ல இருக்காரு. இதுவே போட்டை நம்ம ஒரு பேஸா நம்ம வச்சோம்னா இவரு போட்ல ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்காரு. ஸோ அவர் ரெஸ்ட்ல தான் இருக்காரு, மூவ்மெண்ட்ல இல்ல. அந்த மாதிரி ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து தூரி ஆடிட்டு இருக்கா. அந்த தூரி ஆடுற சீட்டை பொறுத்து அந்த பொண்ணு மூவ்மெண்ட்ல இருக்காளா இல்ல ரெஸ்ட்ல இருக்காளான்னு கேட்டிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு சீட் ஆஃப் த ஸ்விங். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அந்த உட்கார பழகிய பொறுத்துன்னா அவ ரெஸ்ட்ல தான் இருக்கா. இதுவே அவ இருக்கிற கார்டனை பொறுத்து,
இந்த கார்டன் ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதை பொறுத்து பார்க்கும்போது இவ வந்து மோஷன்ல இருக்கா, நகர்ந்துட்டு தான் இருக்கிறா. அடுத்த எக்ஸாம்பிளா வந்து ஒரு பொண்ணு வந்து சைக்கிள்ல போறா. அந்த சைக்கிள் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரோடு, ஃபர்ஸ்ட் வந்து ரோட பொறுத்து அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க. ரோட பொறுத்து அவ மோஷன்ல இருக்கா. இதுவே அந்த பைசைக்கிளை பொறுத்துனா அவ ரெஸ்ட்ல இருக்கா. ஏன், அந்த பைசைக்கிள்ல அவ ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கா, அதனால அவ ரெஸ்ட்ல தான் இருக்கா. ஸோ இது வந்து ஒரு சின்ன ரீசனிங் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா டியூனோல ஆரியபட்டாங்கிற ஒரு சயின்டிஸ்ட பத்தி சொல்லியிருக்காங்க. இவரு நம்மளை சுத்தி இருக்க பொருட்கள் எல்லாமே மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட எர்த்தோட ரொட்டேஷன் அது எப்படி இருக்குங்க, ரொட்டேஷன் வந்து எந்த டைரக்ஷன், அதாவது ஈஸ்ட் டு வெஸ்டா இல்ல வெஸ்ட் டு ஈஸ்டான்னு பார்க்கும்போது நம்மளோட எர்த் ரொட்டேஷன் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட். இப்ப எர்த் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட்ல ரொட்டேட் ஆகுது. இதுவே நாம வந்து நைட் டைம்ல ஸ்கையை பார்க்கும்போது, நம்ம ஒரு இடத்துல நிலையா நின்று நைட் டைம்ல ஸ்கையை பார்க்கும்போது அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஈஸ்ட் டு வெஸ்டா மூவ் ஆகுற மாதிரி தெரியும். இது எதனால, எர்த்தோட ரொட்டேஷன்னால தான். அந்த தியரி தான் வந்து இவரு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா ஃபோர்ஸ்ல கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறாரு. கான்டாக்ட் ஃபோர்ஸுங்கிறது என்னன்னா, இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன், புக்கு வந்து ஸ்டேஷனரியா அந்த டேபிள் மேல இருக்கு. டேபிள்ல இருக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் நாம அப்ளை பண்ணா மட்டும்தான் அந்த புக் வந்து அங்க இருந்து நகரும். ஸோ நம்ம வந்து அதை புஷ் பண்றோம், அப்பதான் வந்து நகரும். ஸோ இதுதான் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். இதுவே ஒரு ட்ரீ இருக்கு, அங்க வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஐன்ஸ்டைன் கீழே உட்காந்து ஆப்பிள் வந்து தரையில் விழுது இல்லைங்களா, இது எதனால விழுந்தது, அது எதுக்கு என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தோம்னா கிராவிடேஷன் கண்டுபிடிச்சாரு இல்லைங்களா. இதுதான் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸோட பிகெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து மேக்னட்டிசம். ஸோ இங்க கிராவிடேஷன் புல்லுங்கிறது வந்து ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். பிகாஸ் அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனாலும் மேல இருக்க ஆப்பிள் வெயிட்டுக்கு கீழே விழுகுது எர்த்தோட சர்ஃபேஸ்ல, அதுதான் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸோட எக்ஸாம்பிளா இன்னொரு மேக்னட்டிசம் சொன்னோம் இல்லைங்களா. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கலாம். அந்த பார் மேக்னெட் நியர்பையா ஒரு அயன் மெட்டீரியலை கொண்டு வந்தோம்னா இந்த அயன் மெட்டீரியல் இதை அட்ராக்ட் ஆகும் இல்லைங்களா. இந்த அட்ராக்ஷனுக்கு காரணம் தான் இந்த நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுங்கிறது வந்து எந்த ஒரு நம்மளோட செல்ஃபாவே ஈடுபடுறது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா கிராவிட்டி புல்ஸ் த ரிப்பன் கோகனட் from the tree to the ground, இது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதே மாதிரி மேக்னட்டிசம் ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போனா ஒரு ஃபோர்ஸ், இப்ப அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, டேபிள்ல இருக்க புக்கை நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அது என்னென்ன சேஞ்ச் ஆகும், அதோட நிலையில என்னென்ன சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம்னா அது ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கு போகும், ஆர் மோஷன்ல இருந்து ரெஸ்ட்டுக்கு வரும். ஸோ அதோட நிலை வந்து மாறும். அடுத்து பார்த்தோம்னா அதோட ஸ்பீடு, இப்ப நம்ம புக் இருக்கு, அதை நம்ம வேகமா தள்ளணும்னா சட்டார்னு டேபிள் வந்து கீழே விழுந்துரும். ஒருவேளை மெதுவா தள்ளணும்னா கொஞ்சம் தூரம் மட்டும் தான் டிராவல் ஆகும். இதுவே அந்த புக் வந்து வேகமா தள்ள இந்த பக்கம் இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை தடுக்க செஞ்சா ஸ்பீட் வந்து ஸ்லோ ஆகும். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா தள்ளுறோம், இந்த புக்கோட ஷேப், அதாவது பேப்பரே கிளியர் அளவுக்கு நம்ம தள்ளுறோம்னா அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபோர்ஸை பொறுத்து தான் அந்த ஆப்ஜெக்டோட ரெஸ்ட் டு மோஷனா இருக்கலாம், மோஷன் டு ரெஸ்டா இருக்கலாம், ஸ்பீடு டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆகலாம், அண்ட் ஷேப்பே கூட மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா ஒரு சில மோஷன் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. இது வந்து மோஷனோட கிளாசிபிகேஷன்ல நம்ம ஆல்ரெடி சொன்னோம். மோஷனோட கிளாசிபிகேஷன் பார்க்க போறோம்னு இதுல ஒரு வெரைட்டி பாத். ஸோ ஒரு பொருள் எந்த திசையில போகுது அந்த திசையை பொறுத்து நாம் வந்து ஒவ்வொரு மோஷனும் வந்து கிளாஸிஃபை பண்றோம். ஸோ இங்க வந்து இந்த பீரியாடிக் நான் பீரியாடிக் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம்னா லீனியர் மோஷன். லீனியர் மோஷனுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் ஆகுறது. ஸ்ட்ரெயிட் லைன், இப்போ நம்ம ஹைவேஸ்ல போறோம், ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணுவோம்.
அதுதான் வந்து லீனியர் மோஷன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கர்வ் லீனியர் மோஷன். அது என்னங்க கர்வ் லீனியர் மோஷன்? ரெண்டுமே வருது. கர்வ் செப்பரேட் பண்ணீங்கன்னா கர்வ் பிளஸ் லீனியர். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம பால் இப்போ த்ரோ பண்றோம், அது ஒரு பாராபோலா மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது இந்த இடத்துலயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துலயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல மட்டும் கர்வ் இருக்கும். ஸோ இந்த ஒரு டிராவல் தான் வந்து கர்வ் லீனியர் அப்படிங்கிறாங்க. அடுத்து சர்க்குலர். சர்க்குலர் போறதுக்கு முன்னாடி சர்க்குலரும் ரொட்டேட்டரி மோஷனும் சிமிலர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பைக்ல வந்து ரவுண்ட் அடிக்கிறோம். இந்த ரவுண்டை வந்து இங்க ரவுண்டானா இருக்கு ரோட்ல போகும்போது, அந்த ரவுண்டானால நம்ம ரவுண்ட் அடிக்கிறோம், அது வந்து சர்க்குலர் மோஷன். இதுவே இந்த ரவுண்டானா சென்டர் பாயிண்ட்ல ஒரு போல நிறுத்தி அங்கிருந்து ஒரு கயிறு இழுத்து நம்ம பைக்ல சுத்துறோம் இல்லைங்களா, அந்த கயிறை பிடிச்சிட்டே அந்த பைக்ல நம்ம ரொட்டேட் அடிச்சோம்னா அந்த கயிறு வந்து எது வரைக்கும் வருமோ அது வரைக்கும் மட்டும்தான் நம்ம சர்க்கிள் அடிக்க முடியும். அதுதான் வந்து ரொட்டேட்டரி மோஷன். இப்ப நாம இந்த கயிறே இல்லாம சுத்தும் போது சர்க்குலர் மோஷன் எப்படி வேணாலும் போகலாம். ஏதோ ஒரு மோஷன் இப்படி வளைஞ்சு கூட போனாலும் அது சர்க்குலர் மோஷனா தான் வந்து சேரப்போகுது. இதுவே ஒரு கயிறை நம்ம கட்டி இழுத்து அதை பிடிச்சிட்டே நம்ம சர்க்குலர் மோஷன்ல சுத்தனோம்னா ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ்ல நம்ம சுத்துறோம். இந்த கயிறு வர டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்ம சுத்த முடியும் அந்த போல்ல இருந்து. அதுதான் வந்து ரொட்டேட்டரி மோஷன். இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள், ரொட்டேட்டரி அண்ட் சர்க்குலர் மோஷனுக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஆசிலேட்டரோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பெண்டுலம். ஸோ ஒரு பெண்டுலம் இருக்கு, அந்த பாபை நம்ம கட்டி விட்டு இங்க இருந்து நம்ம ஆட்டி விட்டோம்னா இந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் இதே இடத்துக்கே வரும். இந்த மோஷன் வந்து நம்ம டு அண்ட் ஃப்ரோ மோஷன் அப்படிம்போம். இந்த மோஷன் தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆசிலேட்டரி மோஷன் அண்ட் ஆல்சோ பீரியாடிக் மோஷன். அதை நான் அடுத்தது சொல்றேன் பாருங்க. ஸோ ஆசிலேட்டரி மோஷன் பார்த்துட்டோம். அடுத்து ஜிக்ஸாக் மோஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பி. ஸோ இதுதான் ஜிக்ஸாக் மோஷன். ஏன்னா இது வந்து வளைஞ்சு எந்த பக்கம் பி வந்து நம்ம நார்மலா வீட்டில் இருக்க கொசுவாகட்டும் ஈயாகட்டும் எப்படி வேணாலும் போகும். அதுதான் வந்து ஜிக்ஸாக் மோஷன் அப்படிங்கிறாங்க. அடுத்து வைப்ரேஷன். ஸோ வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த வைப்ரேட்டரி மோஷனுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வீணா, கிட்டார் எதை வேணா எடுத்துக்கலாம். வீணா கிட்டார்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், ஒரு ஒயர் இருக்கலாம், ஒயர் ஒரு ஸ்ட்ரிங் அப்படிமோ. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஆட்டி விடும் போது தான் நமக்கு வந்து மியூசிக் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஆட்டிடும் போது இது வந்து எப்படி வைப்ரேட் ஆகும், இப்படிதானே வைப்ரேட் ஆகும். ஸோ இந்த மோஷன்ல தான் வைப்ரேட் ஆகும். இதுதான் வந்து வைப்ரேட்டரி மோஷன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பீரியாடிக் ஆர் நான் பீரியாடிக் மோஷன். இது வந்து மோஷன் கிளாசிபிகேஷன்ல பார்த்தோம்னா நமக்கு அதோட டியூரேஷனை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ மோஷன்ல மொத்தமா 3 டைப்ஸ் இருக்கு. வித் எந்த கிளாசிபிகேஷன்ல மட்டும் டியூரேஷனை பொறுத்து பொறுத்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து டியூரேஷனை பொறுத்து பார்க்க போறோம். இன்னொன்னு பார்த்தோம்னா ஸ்பீடை பொறுத்து. ஸோ கம்மிங் பேக் டு டியூரேஷனை பொறுத்து பீரியாடிக் ஆர் நான் பீரியாடிக் அப்படிம்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆல்ரெடி நம்ம பெண்டுலம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இந்த பெண்டுலம் வந்து டு அண்ட் ஃப்ரோ மோஷன்ல போகும்போது இந்த பக்கம் ஒரு செகண்ட்ல போனுச்சுன்னா, இங்க இருந்து இந்த பக்கம் ஒரு செகண்ட்ல போனுச்சுன்னா அதே ஒரு செகண்ட்ல தான் இந்த பக்கம் ஃப்ளோ ஆகும். இது வந்து பீரியாடிக் மோஷன். ஸோ இங்க இருந்து அங்க போறதுக்கும் அங்க இருந்து இங்க வரத்துக்கும், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறதுக்கும் மறுபடியும் ரிட்டர்ன் அதே ஸ்டேட்டுக்கே வரத்துக்கும் ஏற்பட்ட கால அளவு வந்து ஒரே மாதிரியே இருந்துச்சுன்னா அது வந்து பீரியாடிக். ஒருவேளை அந்த டைம் டிஃபரன்ஸ் வந்தாச்சுன்னா அது வந்து நான் பீரியாடிக். ஓகே, இது அதுக்கான டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதோட ஆக்டிவிட்டிஸா நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்ன மோஷன் இதுல என்னென்ன வரும் இந்த பாத்தை பொறுத்து நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்பீடு. ஸோ ஸ்பீட்னா நமக்கு தெரிய வேண்டியது பார்த்தோன்னா ஸ்பீடோட ஃபார்முலா. ஸோ இங்க வந்து ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ்
by time. நம்ம எல்லாருக்குமே தெரியும் distance by time தான் ஸ்பீடோட ஃபார்முலா. ஸோ இந்த ஸ்பீடுங்கிறது வந்து மோஷன்ல என்னென்ன யூசேஜ் இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம கிளாசிஃபிகேஷன்ல பார்த்துருக்கோம். ஸ்பீடை பொறுத்து கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அந்த கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம். So motion repeated in equal intervals of time is called periodic motion. இது ஒரு definition, important question. Equal interval of timeல ஏதாவது ஒரு மோஷன் நடந்துச்சுன்னா அது periodic motion. இதுவே intervals அதாவது டைம் பீரியட் வந்து வேரி ஆச்சுன்னா நான் பீரியாடிக் மோஷன். அதுக்கு எக்ஸாம்பிளா இப்போ சில்ட்ரன் வந்து ஸ்விங்ல பிளே ஆகிட்டு இருக்கா, அதாவது தூரில் ஆடிட்டு இருக்கா, அதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா both periodic and oscillatory. ஏன் பீரியாடிக் அந்த ஆசிலேட்டர்னா பெண்டுலமுக்கு சொன்ன மாதிரி தான் பெண்டுலம் ஆசிலேட்டரி மோஷன் டு அண்ட் ஃப்ரோ. அதே மாதிரி பீரியாடிக்னா அவ போற டைமும் வர டைமும் சேமா இருக்கும். அதுதான் அதனாலதான் வந்து அந்த ஸ்விங் தூரில் ஆடுறது வந்து பீரியாடிக் அண்ட் ஆசிலேட்டரி. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசனிங் கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா இந்த டிஸ்டன்ஸ் வச்சு, அதாவது ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்து ரியல் டைம் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. இதில் நீங்க படிச்சு பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஸ்பீடோட பேசிக் யூனிட் பார்த்தோம்னா கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அண்ட் சம்டைம்ஸ் மீட்டர் பெர் செகண்ட்ல மெஷர் பண்ணுவோம். அண்ட் மினிட் பெர் ஹவர்ல கூட மெஷர் பண்ணுவோம். பட் பேசிக் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். அடுத்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளா உசேன் போல்ட் வந்து 100 மீட்டரை வந்து 9.58 செகண்ட்ஸ்ல கடந்துருவாரு. அதுதான் அவரோட வேர்ல்ட் ரெக்கார்ட். அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உசேன் போல்ட் நமக்கு நார்மலா தெரியும், ஸ்பீடோட ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ இந்த இதுக்கு அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் டோட்டல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 100 மீட்டர் தான் ஓடுறாரு. இந்த 100 மீட்டரை 9.58 செகண்ட்ஸ்ல முடிச்சிடறாரு. அப்ப அவரு அப்ராக்சிமேட், அதாவது ஓவராலா 10 மீட்டர் பர் செகண்ட்ல ஓடுறாரு. ஒரு செகண்டுக்கு அவர் 10 மீட்டர் வந்து கடந்துடுறாரு. இதுதான் வந்து உசேன் போல்ட்டோட வேர்ல்ட் ரெக்கார்ட். ஓகேங்களா? அதை வச்சு சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஃபார்முலா S=D/T ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து டியூனோட ஃபேக்ட் ஃபைல்ல சீட்டா தான் வந்து இருக்கிறதுல ஃபாஸ்டஸ்ட் அனிமல். அது 112 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகும். 112 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல. ஸோ இங்க வந்து கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, மோஷன் வந்து பேஸ்ட் ஆன் பாத், டியூரேஷன், ஸ்பீட். ஸோ இதுல இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கறதுக்கு இந்த சார்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் மோஷன். ஸோ இந்த மல்டிபிள் மோஷன்ங்கிறது என்னன்னா, இப்போ இந்த மோஷன்ல ஏதாவது ஒரு இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இது ரெண்டுமே, அதாவது இது காம்போவா இல்ல இந்த சர்க்குலர் ரொட்டேட்டரி காம்போவா வர்றது தான் வந்து மல்டிபிள் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைக்கிள் வந்து இவர் நேர் பாத்துல போறாரு, அது வந்து லீனியர் மோஷன். இந்த வீல் வந்து இதோட ஆக்சிஸ்ல தான் வந்து ரொட்டேட் ஆகும், இது ரொட்டேஷனல் மோஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் மோஷன் வந்து ஒரு செயல் நடக்கும் போது இருந்துச்சுன்னா அது வந்து மல்டிபிள் மோஷன். அடுத்து இங்க வந்து சீவிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷின்ல இந்த நீடில் இருக்குல்ல பாத்தீங்களா, இது வந்து லீனியர் மோஷன்ல தான் ஃப்ளோ ஆகும், மேலையும் கீழையும். ஸோ மோஷன் ஆஃப் த நீடில் இஸ் லீனியர். அடுத்து இந்த வீல் வந்து எப்படி மூவ் ஆகும்? வீல் இஸ் ரொட்டேட்டரி. பிகாஸ் சென்டர் பாயிண்ட் இருக்கும், அது ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகும், ரொட்டேட்டரி. அடுத்து மோஷன் ஆஃப் ஃபுட் ரெஸ்ட், மேலையும் கீழையும் இருக்கும், அதுவும் இட்ஸ் ஆல்சோ லீனியர். ஸோ அடுத்து இதோட இந்த லெசன் முடிஞ்சது. ஃபார் டீடைல்ஸா வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளா அதர் இன்ஃபர்மேஷனா வந்து ரோபோட் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ரோபோட் அப்படின்னா வந்து இது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின். இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து ஒரே செயலே n நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து
வித்தவுட் எரர் செய்யக்கூடியது. இப்ப நாமளே ஹியூமனா செய்யறோம்னு பார்த்தோம்னா ஒரே வேலையை செய்யும் போது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒரே வேலையை ரிப்பீட்டடா ஒரு மணி நேரம் செய்யலாம். அதுக்கு மேல போனுச்சுன்னா அந்த வேலையில கொஞ்சம் டிலே ஆகலாம், இல்ல வேற ஏதாவது எரர் வரலாம். பட் ரோபோட்டுக்கு டயர்ட்னஸ் எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு மிஷின். பவர் கொடுத்தோம்னா அதோட வேலையை அது பாட்டு செஞ்சுட்டே இருக்கும். இங்க இந்த ரோபோட் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரோபோட்டா அப்படிங்கிற செக் வேர்ட்ல வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வந்து இந்த குவாட்ரபெடல் மிலிட்டரி ரோபோட், இது வந்து ஒரு மிலிட்டரி ரோபோட். இது உருவாக்குனது எப்பன்னு பார்த்தோம்னா 2005 வந்து உருவாக்குனாங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா மிலிட்டரி பர்பஸ்க்காக. மிலிட்டரியில இப்ப இது சுத்திலுமே வந்து நிறைய சென்சார்ஸ் இருக்கும். மிலிட்டரியில நிறைய லேண்ட் மைன் இருக்கும். அதாவது மண்ணுக்குள்ள வெடி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வெடியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ஃபைன் பண்றதுக்காகவும், இல்ல எதிர் ஆர்மியோட ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ரோபோட்டை யூஸ் பண்ணாங்க. இந்த ரோபோட்டோட 4 காலுமே வந்து எந்த ஒரு சர்ஃபேஸ்லயுமே நடந்து போகிற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. இதர் அது வந்து பள்ளமா இருக்கலாம், சேரா இருக்கலாம், ரொம்ப குழியா இருக்கலாம், அந்த மாதிரி ஏரியால கூட போற மாதிரி தான் இந்த ரோபோட்டை வடிவமைச்சாங்க. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்ப இந்த ரோபோட்டுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்றது தான் வந்து செய்யும். இதுவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு ரோபோட்னா ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுவே கத்துக்கும். இப்போ இந்த வேலையை நம்ம இப்படிதான் செய்யணும், அந்த வேலையை இப்ப வேற மாதிரி செய்யணும் அப்படின்னு வந்து இது கத்துக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நிறைய, அதாவது ரோபோட் மூலமா ஒரு வேலையை திரும்ப செய்யலாம். ஆனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தா எல்லா வேலையுமே வந்து செய்ய முடியும், அதுவே யோசிச்சு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நானோ ரோபோட்டிக்ஸ் என்னன்னா, நானோ அப்படிங்கறதே வந்து 10⁻⁹ அவ்வளவு சின்ன ஒரு பார்ட்டிகல். நானோ பார்ட்டிகல்ஸ்னா சின்ன பார்ட்டிகல். அந்த நானோ பார்ட்டிகல் சைஸ்க்கு ஒரு ரோபோட் கிரியேட் பண்ணோம்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலான இது கொடுத்துருக்காங்க. இந்த நானோ ரோபோட்ஸ் யூஸ் பண்ணி கேன்சர் செல்லை வந்து நம்ம ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ.